Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொழில் போட்டி காரணமாக பூஜை பொருட்கள் கடையை தாய் மகள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வைகநல்லூர் அக்ரஹாரத்தைச் சேர்ந்த மோகனசுந்தரம் என்பவர் கடம்பவனேஸ்வரர் கோவிலில் அருகே வாடகை கட்டிடத்தில் பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியில் கடை நடத்தி வரும் லட்சுமி என்பவர் தனக்கு போட்டியாக கடை நடத்துவதாக கூறி தனது மகளுடன் சரவணன் கடைக்குள் புகுந்து ஷோகேஸ் மற்றும் பூஜை பொருட்களை உடைத்ததுடன் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். சென்னை கொடுங்கையூரில் 60 போதை மாத்திரைகளுடன் 19 வயது இளைஞர் சிக்கியிருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக இளைஞர்கள் எவ்வளவு சீரழிந்திருக்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கொடுங்கையூரில் பிடிபட்ட இளைஞரிடமிருந்து 60 வலி நிவாரணி மாத்திரைகளும் சிரஞ்சுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கியதே ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு சாதனை என மக்கள் விமர்சிக்கின்றனர்.